அதனால தான் பைபிள் சொல்லுது, சொத்தை பிரிக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு பங்கு, மூத்தவனுக்கு 2 பங்கு. மூத்த குமாரன் தகப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதான் அந்த மூத்த குமாரன் சொல்கிறான், நான் எல்லா நாளும் உங்கள் கூட இருந்தேனாப்பா அப்படின்றான். நான் சொல்கிறேன் புரிகிற மாதிரி, சப்போர்ட் பண்ணுறவன் எல்லாம் இந்த ஊழியத்தோட மூத்த குமாரன்றான். நீங்கள் எவ்வளவு கன்ஃபஸ் பண்ணுங்கள், எவ்வளவு ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுங்கள், எவ்வளவு வந்து ரெவலேஷனில் மூவ் ஆகுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்குது. நீ எவ்வளோ கேட்குறீங்க சொல்லுங்கள்? 100 கிடையாது சார், 200 வச்சுக்கோங்க, 200 வச்சுக்கோங்க, இல்லை 1000 வச்சுக்கோங்க. நீங்களே உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணாதவங்க எல்லாரையும் சொல்கிறேன், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தருவேனோ அதை மாதிரி 2 மடங்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நான் தருவேன். ஏன்னா அவன் என்னுடைய மூத்த குமாரன். இந்த ஊழியத்தில் எனக்கு தோள் கொடுக்கிற என்னுடைய எல்லா சப்போர்ட்டர்ஸையும் பார்த்து சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு எல்லாருக்கும் 1 பங்கு ஆசீர்வாதம்னா, நான் பேசுகிற வசனம் 1 பங்கு இவங்களுக்கு ஆசீர்வாதமாக போகுதுன்னா, எனக்கு தோள் கொடுக்க என் மூத்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு 2 மடங்கு 2 பங்கு நான் ஆசீர்வாதத்தை தருகிறேன். கையை தட்டி ஆமென்.